ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பாதுகாவலன் சொல்லக்கூடிய இந்தியாவோட மூத்த மற்றும் முன்னணி சூழியல் விஞ்ஞானியான மாதவ் கட்கில் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல அவர் இறந்துட்டாருங்க. அவர் பண்ணியிருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகள் மற்றும் சேவைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கறேங்க. ஸோ இவர் 1982ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல சூழலியல் அறிவியல் மையம் அப்படிங்கிற மையத்தை திறந்து வச்சிருக்காரு. அதன் பின்பு நீலகிரியில நீலகிரி வரையாடுகள் பத்தி ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காருங்க. ஸோ இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நீலகிரியை உயிர்கோள காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. அதன் பின்பு 2010ல காட்கில் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய பாலிசியை இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாம பிரதமரோட அறிவியல் ஆலோசனை குழுவில் உறுப்பினராகவும் இருந்திருக்காருங்க. ஸோ இவரோட பல்வேறு சேவைகளை பாராட்டி நம்மளோட இந்திய அரசு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம 2024ல யுனெஸ்கோன்னு சொல்லக்கூடிய யுஎன்ஓ அமைப்பு என்னன்னா எனக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிற விருதையும் கொடுத்திருக்காங்க. இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வராண்டா ரேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.